ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1158 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட மாங்கா சாப்டர் பிரேக் டவுன் வீடியோலாம் பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் இப்போ பிளேலிஸ்டோட லிங்க் ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த லிங்க்கை தொட்டு செக் பண்ணி பாருங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துருப்பேன், மறக்காம தொட்டு செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சார் ரைட் கைஸ், வள கொலவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ராஜரோட ஷிப் ஏதோ ஒரு கடலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த கப்பலில் இருந்த க்ரூமெட்ஸில் ஒரு சில பேர் ராஜர் கிட்ட, கேப்டன் ராஜர், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா ஷாக்கி பைரட் ஐலண்ட்ல ஏதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கானா, என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ராஜர் கிட்ட சொல்கிறாங்க. பட் ராஜர் இதை கேட்டும் கேட்காத மாதிரியும் கப்பலோட ஓரத்தில் கொஞ்சம் காண்டா நின்றுகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ராஜரோட க்ரூமெட்ஸ், நான் கூட ஷாக்கி எம்பரஸ் பதவியிலேருந்து குவிட் பண்ணோடனே அவளை பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஷாக்கி இப்போ பைரட் ஐலண்டில் கடையை போட்டிருக்கானா, அவளை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து க்ரூமெட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஈவன் பைரட் ஐலண்டை கண்ட்ரோல் பண்றது ராக்ஸ்ன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க ராக்ஸை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்கலாம். அவங்க ஷாக்கியை பார்க்க போறோன்ற குஜால ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கபான கப்பலோட ஓரத்துல கொஞ்சம் காண்டா நின்றுகிட்டு இருந்த ராஜரை நோட்டீஸ் பண்ணிட்டு டைரக்டா ரயிலி கிட்ட போய், நான் ரயிலி நீயும் ராஜரும் அந்த குவார்டர்ஸ்குள்ள போய் ஏதோ பேசினதுக்கு அப்புறம் ராஜர் கொஞ்சம் காண்டாவே சுத்திக்கிட்டு இருக்கானே, என்ன விஷயம் சொல்லு, நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம், நான் வெளியாட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் ரயிலி கிட்ட கேட்கறான். ரயிலி கபான் கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லல. பட் ஆக்சுவலா ரயிலி அண்ட் ராஜர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ரெய்லி ராஜர் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த விஷயத்தை நம்ம க்ரூமேட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்பல, நான் ஜஸ்ட் உன் கூட மட்டும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெய்லி ராஜர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றான். இதை கேட்ட ராஜர் ரெய்லி கிட்ட, நீ சொல்ற இந்த விஷயம்ன்றது நம்ம கூஜா பைரட்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நடந்துச்சா, அதாவது ஷாக்கி அவளோட எம்பரஸ் பதவியில இருந்து குவிட் பண்றதுக்கு முன்னாடி தானே சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் ரெய்லி கிட்ட கேட்க, அதுக்கு ரெய்லியும் எஸ்ன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ராஜருக்கு ஷாக் ஆகுது. ஏன்டா நான் ஷாக்கி அந்த கப்பல்ல பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் அவ எம்பரஸ் பதவியில இருந்து குவிட் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன சொல்ற, நம்ம கூச்சா பெருசுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்தாளா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் கொஞ்சம் ஆக்ரோஷமா ரெய்லி கிட்ட கேட்கறான். இதை கேட்டு ரெய்லியும் கொஞ்சம் பதட்டத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம, ஆமா இந்த விஷயத்தை அவ கிட்ட கொடுக்கும்போது எனக்கே பேச்சு மூச்சு எல்லாம் போயிருச்சு, என்னால ஒரு வார்த்தை கூட அவளை எதிர்த்து பேச முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ரெய்லி ராஜர் கிட்ட சொல்றான். இப்படி ராஜர் காண்டாகிற அளவுக்கு ஷாக்கி ரெய்லி கிட்ட என்னத்தை கொடுத்தா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, அது ஜஸ்ட் அண்ட் லெட்டர் தான். அந்த லெட்டர்ல கம் அண்ட் மேக் மீ யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்திருக்கா. அதாவது நான் இருக்கும் இடத்திற்கு வந்து என்னை உன்னுடையதாக மாற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்கி ரெய்லி கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. இதை பார்த்த ராஜர் செம்ம ஷாக்காகி ரெய்லி மேல கத்துன்னு கத்துறான். இந்த லெட்டரை பார்த்தா நல்லா பச்சையா தெரியுது, இது ஒரு லவ் லெட்டர், அவ உனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா, ஆனா நீ அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி ராஜர் ரெய்லி கிட்ட கத்த. இதை கேட்ட ரெய்லி ராஜர் கிட்ட, எனக்கு ஷாக்கியை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுவன்ற பயத்துல ஒன்றும் நான் போய் சொல்லல, எனக்கு நிஜமாலே அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை ராஜர் அப்படின்ற மாதிரி நம்ம ரெய்லி ராஜர் கிட்ட சொல்றான். இதை கேட்ட ராஜருக்கு அடங்கல, தக்காளி நீ பொய்யே சொன்னாலும் நான் அவனை கட்டி தாண்ட போட போறேன் அப்படின்ற மாதிரி ராஜர் ரெய்லியை மறட்டுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரியாலிட்டியை காட்டுறாங்க. ரியாலிட்டியில அவள் நேரம் கொஞ்சம் காண்டா இருந்த ராஜர், சரி ரைட்டு நான் விட்டு கொடுக்கறதால ஒரு பைரட் வாழ்றதை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தான் நம்மளோட பிரைஸை கிளைம் பண்ற வரைக்கும் எக்கானத்து கொண்டு நம்மளோட கொள்ளையடிக்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ண மாட்டோம், நான் சொல்றது கரெக்ட் தானே மை ஃபெலோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் கொஞ்சம் இன்தூசியாஸ்டிக் ஆகி சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ராஜரோட க்ரூமெட்ஸ், இவன் இன்னும் ஷாக்கியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறது மட்டும் இல்லாம, சரி ரைட்டு வாங்க நம்ம பைரட் ஐலண்டுக்கு போலாம், எல்லாருக்குமே ஈக்குவலான சான்ஸ் இருக்கு, ஸோ நம்ம சீக்கிரமா போய் அவளை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ராஜா, மார்க்ஸ் எனக்கு பசிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மார்க்ஸ், டேய் சாப்பாடு செஞ்சாச்சு போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றதா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மெரிஷுவா கட்டுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி மெரிஷுவால இருக்கக்கூடிய நம்ம கோரசே கிட்ட ஃபிகர்லேண்ட் ஃபோன் பண்ணி பேசுறான். அப்ப கோரசே ஃபிகர்லேண்ட் கிட்ட, உன்னால பொறுமையாவே இருக்க முடியாதா டார்லிங், இப்போதான் இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷன்றது முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோரசே ஃபிகர்லேண்ட் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஃபிகர்லேண்ட், எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் இப்ப ரீசெண்டா ஒரு அசைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு ஐலாண்ட்ல ஸ்டாப் போட்டேன். இந்த ஐலாண்ட் வந்து கவர்மெண்ட் கீழே இல்லாத ஒரு நான் அஃபிலியேட்டட் ஐலாண்ட் தான், இருந்தாலும் இந்த ஐலாண்ட்ல ஒரு யூனிக்கான கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க. சோ நான் இந்த ஐலாண்ட கவர்மெண்ட் கூட சேர சொல்லி ஆஃபர் பண்ணேன், இருந்தாலும் அவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூபிளான ரிசோர்சஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல நான் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம்ன்றது கிரேட் ஒனுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல நடக்க போற ஹண்ட்டை நீங்க இந்த ஐலாண்ட்ல காட் வேலியில நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிகர்லேண்ட் கோரசே கிட்ட கேட்கறான். ஆக்சுவலா
அவன் ஒரு ஹண்ட் பத்தி மென்ஷன் பண்றான் இல்லையா, இது நம்ம கூமாவோட பேக் ஸ்டோரியில பார்த்திருப்போம். அதாவது கூமாவை அவனோட பேக் ஸ்டோரியில காட் வேலியில வச்சு ஹண்ட் பண்ணுவான் இல்லையா, அந்த ஹண்டிங் சீக்வன்ஸ் தான் இவன் இங்க மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். சோ ஃபிகர்லேண்ட் இப்படி கோரஸ் கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பைரட் ஐலாண்ட காட்டுறாங்க. அப்போ அந்த பைரட் ஐலாண்ட்ல ஷாக்கியோட பாருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கியூன்றது நிக்குது. நிறைய இடத்துல இருந்து ஷாக்கியை பாக்குறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் இங்க வந்து கியூல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து பைப்ல ஷாக்கியோட பார்ல லைட்டா குடிச்சானா இல்ல மொடா குடியா குடிச்சானா தெரியல. ஆனா ஷாக்கியோட பார்ல ஒரு ட்ரிங்க்கும் செம்ம காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பைப்ல அவங்க கொடுத்த பில்ல பார்த்து மிரண்டு போயிடுறான். என்னடா பில்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லடா அப்படின்ற மாதிரி இந்த பைப்ல சொன்ன உடனே இதை கேட்ட ஷாக்கியோட பார்ல அந்த காட்ஸா இல்ல வேற வேணுமா தெரியல, அவங்க அந்த காசு இல்லாத பைப்லயே 2 வருஷத்துக்கு இந்த இடத்துல சம்பளம் இல்லாத அப்ரெண்டிஸ் போய் வேலை போற அப்படின்னு அவனை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. சொல்ல போனா நம்ம ஷாக்கியோட அழகை பாக்குறதுக்கு கடல் தாண்டி ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாலும் நம்ம ஷாக்கி அவங்களுக்கு கரெக்டான ட்ரிங்க் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதாவது ஒருத்தன் காஸ்ட்லியான விஸ்கியா இல்ல நார்மல் விஸ்கியை கேட்டிருப்பானு தெரியல, பட் அந்த விஸ்கி தீந்து போயிருக்கும். ஷாக்கி என்ன பண்ணிருப்பான், அந்த விஸ்கிக்கு பதிலா ஒரு சீப்பான விஸ்கி எடுத்து ஊத்தி கொடுப்பா. பட் அதையுமே அவங்க எதுவுமே சொல்லாம வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஷாக்கி அந்த பார்ல இருந்த ராக்ஸ் கிட்ட, என்ன ராக்ஸ் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, என் மேல இந்த மோகம்லாம் போயிருச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் கிட்ட ஷாக்கி கேட்க, இதை கேட்ட ராக்ஸ் ஷாக்கி கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாம அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சைட்ல இருந்து நம்ம பிக் பாம், ஆமா ஆமா இந்த மாதிரி கடை வச்சிருக்க பொண்ணுங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, என்ன ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாம் சிரிக்கிறான். இதை கேட்ட ராக்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, வாய மூடு, உனக்கு அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி பிக் பாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒயிட் பீடுக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து நம்ம ஸ்டேசி, டேய் முட்டா பையலே உனக்கு புரியலையா, இவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருக்கான், இவன் சிரிக்கிறத வச்சு பார்த்தா அவனுக்கு ஏதோ பிள்ளை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேசி ஒயிட் பீடு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஷாக்கியோட பார் கதவை செம்ம ஃபோர்ஸா ஓபன் பண்ணிட்டு நம்ம ராஜர் பேரஸ் அந்த இடத்துக்குள்ள வராங்க. ஓய் ஷாக்கி உனக்காண்டி நான் வந்துட்டேமா அப்படின்ற மாதிரி ராஜரும் ராஜர் பேரஸ் எல்லாருமே அந்த பாருக்குள்ள வராங்க. அப்போ ராஜரையும் ராஜர் பேரஸையும் பார்த்து அங்கிருந்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. அதே சமயத்துல ராஜர் அண்ட் ராக்ஸ் 2 பேருமே முட்டிக்கிறாங்க. டேய் ராஜர், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்ல இது என்னோட ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ராஜர் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ராஜர், தக்காளி ஷாக்கியோட பாருக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அதனால மூட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ராஜர் ராக்ஸ் கிட்ட சொல்றான். அப்ப ராக்ஸ் ராஜர் கிட்ட, வெளியே ஒரு மேசிவான லைன் இருந்துச்சுல, எப்படா உள்ள வந்த, நீ இவ்வளவு நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ராஜர் கிட்ட கேட்கறான். இதை கேட்ட ராஜர், வெளியே லைன் இருந்துச்சா என்ன, அதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் கிட்ட சொல்றான். ஆக்சுவலா ராஜரும் ராஜர் பேரட்ஸும் வெளியே நின்றுகிட்டு இருந்த ஒரு ஹியூஜ் பைல் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு தான் பாருக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க லைன்ல நிக்கல, டைரக்டா அந்த லைனை பொழந்துக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. இப்படி இவங்க பாருக்குள்ள நுழைஞ்சு ஏகப்பட்ட சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒயிட் பேடு, தக்காளி உள்ள வந்தவங்க இவ்வளவு சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப அங்க இருந்தா எவனோ ஒருத்தன், டே ஒயிட் பேடு இருறா, இவன் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி எவனோ சொல்றான் போல. அதுக்கு ஒயிட் பேடு, இல்ல ராக்ஸ் பார்த்து பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஷாக்கி இருக்கா இல்லையா, அவ நைஸா ராஜர் கிட்ட, ரெய்லி எங்க அப்படின்ற மாதிரி செம்ம கியூட்டா கேட்கிறா. ஷாக்கியோட அழகுல மயங்கின நம்ம ராஜரும், நான் ரெய்லியை வர சொன்னேன், பட் அந்த பைப்லைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம ஷிப்லேயே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஷாக்கி கிட்ட சொல்றான். இப்படி ராஜர் ஷாக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து நம்ம குளோரியோஸா பறந்து வந்து ராஜர் மேல விழுகிறா. ராஜர் மை டியர் செல்லம், உன்னை பார்க்கறதுக்காண்டி நான் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னையும் கப்பல்ல சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி குளோரியோஸா ராஜர் அப்படியே கட்டி பிடிச்சிடறா. அப்போ ராஜர் கொஞ்சம் காண்டாயி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், என் க்ரூல உன்னை சேர்க்க மாட்டேன், ஒரு பொண்ணு என் மேல தாவி என்னை கட்டி பிடிக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது, இதே ஷாக்கியா இருந்தா அது வேற விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் குளோரியோஸா கிட்ட சொல்ல, இதை கேட்டு குளோரியோஸா, டே இதெல்லாம் உனக்கு நியாயமா இல்லையாடா அப்படின்ற மாதிரி ராஜர் கிட்ட கேட்கிறா. இப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராஜர் ஷாக்கி கிட்ட ரெய்லி வரலன்ற விஷயத்த சொல்லிருப்பான் இல்லையா, அதை கேட்ட ஷாக்கி ஒரு ஓரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கத நம்ம ராஜருமே பாத்துறான். ஆனா ராஜர் அதை பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லாம அவன் மனசுக்குள்ள, டாமிட் ரெய்லி ஏன்டா வரல, பாரு ஷாக்கி வருத்தப்படுறாடா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள கஷ்டப்படுறான். ஆனா ராஜர் வெளியே எல்லார்ட்டையுமே ரொம்ப சந்தோஷமா, நியூ கேட்டுங்க அவன் இன்னும் இங்கதான் இருக்கானா, அவனை கூப்பிடுங்க, நான் அவன் கூட சரக்கு போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் கத்திட்டு இருக்கான். அப்போ பிக் மாம் ராஜர் கிட்ட, அவன் வெளியே போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ராஜரோட கப்பல்ல தனியா இருக்க நம்ம ரெய்லி பிளிங்க் சேக்குன்ற பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டை ஏற்கனவே நம்ம ஒன் பீஸ் சீரிஸ்ல ப்ரூக் கம்போஸ் பண்ணி பார்த்திருப்போம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டு தான் பின்னாடி ஓட விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை தான் இந்த கப்பலுக்குள்ள பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். சரி ரைட், அப்படியே இந்த பக்கம் பாருக்குள்ள வந்தோம்னா நம்ம ஷாக்கி நிறைய வேலை பார்த்து கொஞ்சம் டயர்டா சோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்றா. இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே, ஷாக்கி 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 உனக்கு என்ன ஆச்சுமா, உனக்கு என்ன ஆச்சு, எம்பரர் ஷாக்கி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எல்லாருமே ஷாக்கி மேல வலிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த குளோரியோஸா செம்ம காண்டாயி, ஹே பாய்ஸ் விலகுங்கடா, அவளை விட்டு தள்ளி நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகிறா. சோ இந்த ஐலாண்ட்ல இருக்க ஷக்கியாக்கோட பாருக்கு வர எல்லாருமே, ஈவன் ஒரு ஃபியரஸ்டான பைரட், ரொம்ப கொடூரமான பைரட்டா இருந்தாலும் அவன் இங்க வந்தா அமைதியா வந்துட்டு அமைதியா தான் போவான். அதே சமயத்துல ஷக்கியாக்கோட ரிப் ஆஃப் பாருக்கு வந்துட்டு போற எல்லா பைரட்ஸ்க்குமே ஒரு சேஃபஸ்டான பேசேஜ இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பைரட்ஸே அமைச்சு தருவாங்க. இந்த இடத்துல மட்டும் தான் வர எல்லாருமே அமைதியா இருப்பாங்களே ஒழிய இந்த இடத்தை தாண்டி கடலுக்கு
இடத்துக்கு போயிட்டாங்கன்னா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பஃபை கட்டுறாங்க. எல்பஃப்ல ரெல்ம் ஆஃப் டெட்ல நம்ம ராக்ஸ் அண்ட் ஹரால்ட் ரெண்டு பேருமே பயங்கரமா கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் பண்றத தூரத்துல இருந்து நம்ம ஹஜ்ருதீன் அண்ட் லோக்கி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட கிளாஷ்ல ஏற்படுத்துற ஹாக்கி பிளாஸ்ட்ன்றது ஏகப்பட்ட பயங்கரமான வேவ்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்போ ராக்ஸ் ஹரால்ட் கிட்ட, டேய் ஹரால்ட், நீ இப்படி அந்த வேர்ல்ட் கவர்மெண்டோட கைக்குள்ள உழுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. நிஜமாலே உன் ஃப்ரெண்ட் நீ கொல்ற அளவுக்கு அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் கொடுக்குற விஷயம் உனக்கு முக்கியமா போச்சா? கடைசியில நீ அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு பணிஞ்சு போயிட்டல. முட்டா பயலே, அவங்க உன்னை ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இன்னுமா புரியல? உன்ன மாதிரியான ஜெயின்ஸ்லாம் ஜஸ்ட் அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் ஒரு மிலிட்டரி அசட்டா தான் பார்ப்பாங்க. உங்க எல்லாத்தையுமே சோல்ஜர்ன்ற பேர்ல அடிமை ஆக்கிடுவாங்க. உங்களோட வாரியர் பிரைடுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்குன்னு தனியா ஓன் வில் இருந்துச்சு, அதுக்கு என்ன ஆச்சு? அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ஹரால்ட் கிட்ட கேட்கறான். அப்ப ஹரால்ட் ராக்ஸை தூக்கி எரிஞ்சிட்டு, பாயமுர்ரா, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எங்களோட வாரியர்ஸ் ஜஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உலக மக்கள் எல்லாருமே எங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதனாலேயே நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண வேண்டிய பீஸை இன்னும் வரைக்கும் எங்களால அச்சீவ் பண்ண முடியல. அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்ட் ராக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹரால்ட் பிளாஷ்பேக்ல ஹியூமன்ஸ் கூட போய் பேசுறான். அப்போ அந்த பிளாஷ்பேக்ல வர ஹியூமன்ஸ் எல்லாருமே ஹரால்ட ஒரு நல்லவனை தான் கன்சிடர் பண்றாங்க. அவன் ஒரு நல்ல ஜெயின்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜெயின்ஸுமே சம வயலன்ஸா அவங்களோட நாட்டையே ஏகப்படுத்த அழிச்சிருக்கனால அவங்களால இப்போ இருக்க நல்ல ஜெயின்ஸ் கூடயும் ஒத்து போக முடியல. அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே ஹரால்டோட மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்போ ஹரால்டு ராக்ஸ் கிட்ட, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ராக்ஸ், இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எவ்வளவு முட்டா பயலுகளா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்களால இந்த எல்பாஃபையும் மற்ற கண்ட்ரிஸ் பார்த்து பயப்படாத ஒரு கண்ட்ரியா மாத்த முடியும். அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு ராக்ஸ் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ராக்ஸ் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, வாயமுறா பயந்தவங்களி பயல அப்படின்னு நம்ம ராக்ஸ் ஹரால்டு தூக்கி எறிகிறான். ஐ மீன் ராக்ஸ் அவனோட ஏதோ ஒரு மூவ் வச்சு ஹரால்டு அட்டாக் பண்ணி அவனை மண்ணில் சாய்க்கிறான். அப்ப ராக்ஸ் செம்ம டென்ஷனா ஹரால்டு கிட்ட, தக்காளி, உனக்கு எனக்கும் நடுவில் இருந்த எல்லா பிசினஸும் இதோட முடிஞ்சுடா, இனிமேல் நான் உன்னை என்னோட க்ரூல சேர சொல்லி இன்வைட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ஹரால்டு கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஹரால்டு, நான் ஒரு கிங்டா, என்ன மாதிரி ஒரு கிங் என் மக்களை தூக்கி எறிஞ்சிட்டு தோக்க போற பேட்டில் நோக்கி போய்கிட்டு இருக்க உன்ன மாதிரி நான் வில்லனை ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கிளாஷ் பண்ணிக்கிறாங்க போல. பிகாஸ் அந்த இடமே ஹாக்கியால நிரம்பி வலியுது. ஹாக்கி பிளாஸ்ட்ன்றது பயங்கரமா ஏற்படுது. அப்ப நரேட்டர் நம்ம கிட்ட இவங்க ரெண்டு பேரோட சண்டை எந்த நிலைமையில எப்போ முடிஞ்சுன்னு தெரியல. ஆனா இந்த சண்டைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு மீட் பண்ண மாட்டாங்க அன்டில் ஒரு சர்டன் இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி நரேட்டர் நம்ம கிட்ட சொல்றாப்ல. அதாவது நம்ம ராக்ஸ் அண்ட் ஹரால்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளைக்கோ இல்ல ரொம்ப வருஷத்துக்கோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்காமலே இருந்திருக்காங்க. பட் வருங்காலத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் போது தான் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. இவங்க இந்த இடத்துல இப்படி மென்ஷன் பண்ற அந்த முக்கியமான சர்டன் இன்சிடென்ட்ன்றது காட் வேலி இன்சிடென்ட்டா கூட இருக்கலாம். அங்க நம்ம ராஜர் அண்ட் ஹரால்ட் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ராக்ஸையும் நாக் அவுட் பண்ணிருக்கலாம். சரி ரைட், இந்த பக்கம் எல்பஃபோட கடலோரத்துல நம்ம லோக்கி நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி ராக்ஸை பத்தின நியூஸ்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கு. இதை பார்த்து நம்ம லோக்கி அவனோட மனசுல ராக்ஸை பத்தின அதிக நியூஸ் கிடைக்குது, ஆனா ராக்ஸ் இங்க வர மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஐடா லோக்கி கிட்ட, லோக்கி அவன் வரமாட்டான்டா, வா நம்ம உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி கிட்ட சொல்றான். இதை கேட்ட லோக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, கிளவி வாய் மூட்டு போடி அப்படின்ற மாதிரி ஐடாவை திட்டுறான். ஆனா ஐடா அதெல்லாம் எப்பயும் போல பெருசு அதுவும் கண்டுக்காம, சரி ரைட்டு உனக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இதை கேட்ட லோக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும், சரி ரைட்டு எனக்கு ஒரு ஜூஸ் போடு அப்படின்ற மாதிரி சமரசமா போயிடுறான். அதாவது லோக்கி ஐடா கூட கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரியுது. சரி ரைட்டு, அப்படியே கட் பண்ணி 39 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் ப்ளூல இருக்கக்கூடிய காட் வேலியை காட்டுறாங்க. அப்ப அங்கிருந்து மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ட்வின் பாய்ஸை பார்த்து அப்படியே கொஞ்சுறாங்க. இங்க பாருங்கடா, இந்த ட்வின் செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா மாதிரியே இந்த ரெண்டு பசங்களுக்கும் ரெட் கலர் ஹேர் தான் இருக்கு பாருங்களேன். வருங்காலத்துல ஒன்ன மாதிரியே இந்த பசங்களும் செம்ம பிரைட்டா வருவாங்க போலயே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க அப்பா வெளியே போற நேரம்லாம் நாங்க உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து மக்கள் எல்லாருமே நல்லா பாசமா பேசுறாங்க. அப்போ இந்த ரெண்டு ட்வின்ஸையுமே ட்ராலில வச்சு தள்ளிட்டு வந்துகிட்டு இருந்த பொண்ணு அங்கிருந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றா. அந்த சமயத்துல அங்க இருந்தவங்க, இந்த ட்வின்ஸுக்கு பேர் வச்சிட்டீங்களா, இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு அந்த மக்கள் கிட்ட இவங்களோட பேரு ஷாங்ஸ் அண்ட் ஷாம்ராக் அப்படின்ற மாதிரி அந்த ட்வின்ஸோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றான். சோ ஷாங்ஸ் அண்ட் ஷாம்ராக்கோட அம்மா யாருன்றத கடைசி வரைக்குமே ரிவீல் பண்ணல. நம்ம ட்வின்ஸ் ஆன ஷாங்ஸ் அண்ட் ஷாம்ராக்கை காட்டுறதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல இருந்து ஏகப்பட்ட தியரின்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே சின்ன சின்ன தியரியா தான் இருக்குன்றனால அதை நான் ஷார்ட்ஸ்ல கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், இந்த ஒன் பீஸ் மாங்கா அப்டேட் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே பூஸ்ட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி முடிஞ்சதுக்கு ஹைப்பும் பண்ணி விடுங்க, அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், சித்தி முடிவு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.